வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். பல நூற்றாண்டுகளா நம்ம ஊர்ல கொண்டாடுற ஒரு பழம், பலாப்பழம். இதை நம்ம வெறும் டேஸ்டான ஒரு சீசன்ல கிடைக்கிற பழமா மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா அந்த இனிப்புக்குள்ள எவ்வளவு பெரிய மருத்துவ பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க இந்த தங்க புதையலோட ரகசியங்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். சரி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த ஃபேமஸான பலாப்பழம் வெறும் நாக்குக்கு ருசி தர்ற ஒரு இனிப்பு மட்டும்தானா, இல்ல அதுக்குள்ள நம்ம உடம்பையே பாதுகாக்கிற அளவுக்கு ஏதாவது பவர் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பலாப்பழம் மேல இருக்கிற உங்க பார்வையே மாறிடும். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, பலாப்பழம் எப்படி ஒரு மருத்துவ பொக்கிஷமா மாறுது, அது கொடுக்கிற உடனடி எனர்ஜி, செரிமானம், அப்புறம் இதயம், எலும்பு, தைராய்டுக்கெல்லாம் அது எப்படி உதவுது, நாம அடிக்கடி தூக்கி போடுற பலாக்கொட்டையோட பயன்கள், கடைசியா இதை எப்படி அளவோட சாப்பிடணும், இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல பலாப்பழம் எப்படி இனிப்பையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மருத்துவ பொக்கிஷமா இருக்குன்னு பாத்துடலாம். நம்ம ஊர்ல முக்கணிகள்னு மா, பலா, வாழைய அரச மரியாதையோட கொண்டாடுவாங்க இல்லையா? அதுல இந்த பலாப்பழம் ஒரு மிக முக்கியமான அங்கம். இதுல நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொட்டி கிடக்கு. இது வெறும் ஸ்நாக்ஸ் கிடையாதுங்க. சுவைக்காக எவ்வளவு தூரம் இதை கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு இதுல இருக்கிற மருத்துவ குணங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம். நிஜமாவே இது முழுமையான நல்வாழ்விற்கான ஒரு இயற்கை மருந்து. அடுத்து இதை சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, குறிப்பா எனர்ஜி மற்றும் செரிமானத்துல இதோட தாக்கம் என்னன்னு பார்ப்போம். நீங்க ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணும்போது பலாப்பழம் சாப்பிட்டா உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? இதுல இயற்கையாவே இருக்கிற ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் சர்க்கரைகள் தான் காரணம். இது உடம்புக்கு தேவையான எனர்ஜியை சட்டுன்னு கொடுத்துரும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுல கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால வெயிட் போட்டுருமோங்கிற பயமே இல்லாம சேஃபா ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை நம்ம பெற முடியும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்களோட செயல்பாட்டை சூப்பரா தூண்டி விடுது. இதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பெரிய கோட்டை மாதிரி மாறிடும். காய்ச்சல், இருமல், தொற்றுகள் எதுவும் கிட்டவே வராது. அப்புறம் செரிமானம், இதுல இருக்கிற ஃபைபர், அதாவது நார்ச்சத்து குடல் இயக்கத்தை ரொம்ப ஸ்மூத்தாக்கி மலச்சிக்கல் பிரச்சனைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருது. இதெல்லாம் விட குடல்ல தங்கி இருக்கிற நச்சுகளை வெளியேற்றி குடல் புற்றுநோய் வராம தடுக்கிறதுலயும் இது மிகப்பெரிய அளவுல உதவுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓகே, இப்ப வெளியே தெரிகிற எனர்ஜியை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆழமான உறுப்புகளுக்கு இது எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. பலாப்பழத்துல இருக்கிற ஒவ்வொரு சத்தும் நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கு ஸ்பெஷல் மருந்தா வேலை செய்யுது. எப்படின்னா, இதுல இருக்கிற பொட்டாசியம் இதயத்தை பாதுகாத்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வைக்குது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் வர ரிஸ்க் ரொம்ப குறையுது. அடுத்தது மெக்னீசியம் மற்றும் கால்சியம். இது ரெண்டும் நம்ம எலும்புகளை இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்தி வயசான காலத்துல வர்ற ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானத்தை தடுக்குது. அப்புறம் தாமிரம், அதாவது காப்பர், இது தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டை சீராக்கி ஹார்மோன் உற்பத்தியை பேலன்ஸ் பண்ணுது. இதுல இருக்கிற வைட்டமின் ஏ கண் பார்வையை ஷார்ப்பாக்குறதோட மாலைக்கண் நோயும் தடுக்குது. ஒரே பழத்துக்குள்ள இத்தனை ஸ்பெஷாலிட்டியான்னு கேட்க தோணுது இல்ல? இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். நாம எப்பவும் தூக்கி போடுற ஒரு விஷயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் பலாக்கொட்டை. ஒரு பலாமரத்தோட முழுமையான நியூட்ரிஷன் எப்படி பேலன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்களேன். பழத்துல நோய் எதிர்ப்பு சக்திக்கும் செரிமானத்துக்கும் தேவையான வைட்டமின், நார்ச்சத்து எல்லாம் இருக்கு. ஆனா நாம தூக்கி எறிகிற அந்த பலாக்கொட்டையில என்ன இருக்கு தெரியுமா? புரத சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதை சமைச்சு சாப்பிடும்போது ரத்த சோகை பறந்து போயிடும். நம்ம தசை வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இனிமேல் பலாப்பழம் சாப்பிட்டா கண்டிப்பா கொட்டையை தூக்கி போட மாட்டீங்கன்னு நம்புறேன். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த பழத்தை எப்படி பாதுகாப்பா சரியா சாப்பிடுறதுன்னு சில முக்கியமான விஷயங்களை இப்ப பாத்துடலாம். பலாப்பழம் ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல இயற்கையாவே இனிப்பு சுவை ரொம்ப அதிகம். அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க டாக்டரை கேட்டுட்டு அளவா சாப்பிடணும். அப்புறம் எந்த உணவா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தானே. அளவா சாப்பிட்டா செரிமானத்துக்கு சூப்பர். ஆனா அதிகமா போச்சுன்னா வயிறு உப்புசம், அஜீரணம் வர வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரு விஷயம், பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு சிலருக்கு நல்லா தாகம் எடுக்கும். அந்த நேரத்துல தயங்காம தேவையான அளவு தண்ணி குடிச்சிருங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், பலாப்பழத்தோட முழுமையான பலனை நம்ம சூப்பரா அனுபவிக்கலாம். சோ பலாப்பழங்கிறது வெறும் ருசியான பழம் மட்டும் இல்ல, நம்ம உடம்பையே பாதுகாக்கிற ஒரு தங்க புதையல்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த பலாப்பழத்தை இனிமே உங்க டயட்ல எப்படி சேர்த்துக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னும் பல நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால மறக்காம இதை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.